ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு இட்லி மிளகா அப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பு உளுத்தம்பருப்பை வச்சு இட்லி மிளகா அப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இட்லி மிளகா அப்படியில் எண்ணெயை ஊற்றி இட்லியை துவச்சி வச்சுட்டோம்னாக்க மறுநாள் வரையிலும் வீணாகவே போகாது. அது ஊற ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகா அப்படி இட்லி பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா. அந்த மாதிரி தோசையை வாத்துட்டு கூட மேலே பொடியை தூவிட்டு எண்ணெயை விட்டு தோசை வாத்து கொடுத்தோம்னா குழந்தைலாம் ஆசையாக சாப்பிடுவா. இந்த கருப்பு உளுத்தம்பருப்பை வச்சு இட்லி மிளகா அப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கேயாவது வெளியூர் போகிறோம்னாக்கா இதே போல் இட்லி மிளகா அப்படி இட்லியை துவைச்சிட்டு இட்லி எடுத்துன்னு போயிட்டோம்னாக்க மறுநாள் வரையிலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊற ஊற தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் வீணாக போகாமல் இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5-6 இட்லி சாப்பிடுவா எல்லோரும் ஆசையாக. இப்போ இந்த இட்லி மிளகா அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுருக்கேன். எள்ளு நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். எள்ளு போடுறதே நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நான் கருப்பு எள்ளு தான் போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரிஞ்செடுத்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சோன்னாக்க பொரிஞ்சு உடனே கருகிடும் டக்குன்னு. அதனால் உடனேவே எடுத்து ஒரு தட்டில் மாற்றினுடுங்க. அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பில் மிளகா அப்படி பண்ணுறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். உடனே தீந்துடுங்கிறதுனால எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நிறையா பண்ணி ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துண்டா போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் மிளகா பிடிக்கலாம் வறுத்துக்கணும். அப்போ தான் ஒத்தாப்பில் வறுபடும், உள்ளே வரையிலும் வறுபடும். இல்லைன்னா மேலாக செவந்திருக்கும், உள்ளுக்குள்ளே பச்சை வாசனையாக இருக்கும். கொஞ்சம் அடிகனமான வானலில் வறுத்துக்கோங்க. நான் முதல்ல மெல்லிஸ் வானலில் வச்சுட்டேன், அதனால் இப்போ மாற்றிக்கிறேன். அடி கனமான வானலில் வறுக்கிற போது ஒத்தாப்பில் வறுபடும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சீக்கிரமாக செவந்துடும், அதனால தான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கணும். இப்போ 2 பருப்பையும் நல்லா ஒத்தாப்பில் செவக்க வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுத்தா தான் நல்ல மிளகா அப்படி வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும். இதை எடுத்து நம்ம இப்போ எள்ளு வறுத்து கொட்டி வச்ச தட்டிலையே எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் வானலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு ஒரு சுண்டைக்காய் சைஸுக்கு பெருங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னாக்க உளுத்தம்பருப்பு வறுக்கும்போதே லாஸ்ட்டாக அதையும் போட்டு ஒரு பெரட்டை எடுத்து வச்சுக்கலாம். கட்டி பெருங்காயம் போடுறதே நல்லா வாசனையாக இருக்கும். நான் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். இந்த பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரண்டியால் தட்டி விட்டோம்னாக்கா 4 பக்கமும் நல்லா பொரிஞ்சிரும் அந்த பெருங்காயம். இந்த அளவுக்கு அந்த பெருங்காயத்தையும் பொரிச்சுட்டு நம்ம வறுத்த உளுத்தம்பருப்போடு எடுத்து போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 20லேருந்து ஒரு 25 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். காம்பை ஆஞ்சிட்டு அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு இந்த அளவு காரம் போகிறோங்கிறதுனால நான் இவ்வளோ போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னொரு 4-5 கூட போட்டுக்கோங்க. அந்த பெருங்காயம் வறுத்த எண்ணெயே இந்த மிளகாக்கும் போகிறோம், அதிலே வறுத்துடலாம். மிளகா வறுபட்டு எடுத்தோன்னாக்கா கொஞ்சம் உப்பி இருக்கும். மிளகாவை பார்த்தா அந்த அளவுக்கு வறுபட்டால் போகிறோம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, செவக்க வறுக்கிறதே ரொம்ப கலர் மாறிடும். இது போல் ஆயிடுத்து மிளகா அப்படின்னாக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுபட்ட மிளகாய் எல்லாமும் எடுத்து நம்ம வறுத்த உளுத்தம்பருப்போடு சேர்த்து கொட்டிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மிளகா பிடிக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை போடுறதே நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதில் உள்ள இரும்பு சத்தும் கிடைக்குங்கிறதுனால மிளகா பிடியில் நான் எப்போவுமே கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை என்ன பண்ணணும், இன்றைக்கி சாயந்தரம் மிளகா அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதை நல்லா அலசிட்டு கொத்தோடு அப்படியே ஒரு நேரலோட்டமாக காய வச்சுட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஈவினிங் எடுத்து அதை உருவி போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலையில் உள்ள ஈரம் போக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் மிளகா அப்படி வீணாக போகாமல் இருக்கும். அதில் ஈரம் இருந்ததுனாக்க மிளகா அப்படி வீணாக போயிடும். இதை போல் கையால் நொறுக்கி பார்த்தோன்னா நல்லா பொறன்னு நொறுங்கும்.
நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து அந்த கருவேப்பிலையோட போட்டுக்கலாம். இப்போ ஆறிடுத்து நல்லா. இப்போ இந்த மிளகா பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டு மிக்சியில் பொடி பண்ணிப்போம். எப்போவும் சொல்கிறது தான், உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. போடலைன்னா அப்புறமா கூட சால்ட்டு கலந்துக்கலாம் நம்ம. இப்போ ஆறின மிளகா, கருவேப்பிலை, உப்பு 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் மிக்சியில். பருப்பையும் ஒன்றா போட்டோம்னாக்கா பருப்பு ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும், மாவாகிடும். அதனால் முதல்ல மிளகா, கருவேப்பிலை, உப்பு 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா மிளகா விதை தெரியாத அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும் மிளகாவை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை மட்டும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். எள்ளு இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் எள்ளு போட்டுக்கணும். வறுத்த பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒத்தாப்பில் பொடி ஆகும், இல்லைன்னா வழவழன்னு இருக்கும், 1-2 பெருசு பெருசாக இருக்கும். பல்ஸ் மோடில் பண்ணுறதே ஒத்தாப்பில் கிடைக்கும் மிளகா. அப்படி ஓரளவு பொடியானதுக்கப்புறமா நம்ம எள்ளை போட்டு ஒரே ஒரு சுற்றிட்டு எடுத்துடணும். எள்ளை போட்டுட்டு ஒரு கலரிக்கோங்க சுற்றுறதுக்கு முன்னாடி. ரொம்ப நேரம் எள்ளு போட்டுட்டு அரைச்சோன்னாக்கா அதில் உள்ள எண்ணெய் கசிஞ்சிரும். அதனால் லைட்டாக சுற்றிட்டு எடுத்தால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். வெல்லத்தையும் போட்டு ஒரு சுற்றிட்டு நல்லா கலரி எடுத்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை சில்வர் டப்பாலேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா 3 மாதம் ஆனால் கூட வீணாக போகாது. அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. சுவையான இட்லி மிளகா அப்படி ரெடியாக எடுத்து நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.